பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ரூம் நம்பர் 9601. உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சென்சர் தான், அந்த டோரில் வந்து சென்சர் இருக்கும். ஸோ சென்சரில் லாக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வெளியே இருந்து யாராலையும் உள்ளே வர முடியாது. ஹோட்டலில் இருந்தவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நாங்களே வெளியே போனாலும் கூட இந்த கார்டை வச்சு தான் நாங்கள் சென்சரை யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுவோம். 10 நாள் குவாரண்டைன் காரணமாக இந்த கார்டை எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா, உள்ளே வந்தால் திரும்ப வெளியே போய் இந்த கார்டை யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக அப்படி இல்லை. யூஸ்வலாகவே இந்த கார்டை நாங்கள் எனி டைம் வெளியே போய் வரதுக்கு யூஸ் பண்ணலாம். குவாரண்டைன் காரணமாக இந்த கார்டை லாக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஃபுல் கண்ட்ரோல் சுவிட்சு. இது ஆஃப் பண்ணால் எல்லாமே ஆஃப் ஆயிரும். இந்த ரூமில் உள்ள அத்தனை லைட்ஸும் ஆஃப் ஆயிரும். இதை போட்டிங்க சுவிட்சுனா தான் எல்லாம் வேலை செய்யும். இப்போ எல்லா சுவிட்சும் போட்டிருக்கு. இந்த சைடு வந்து பாத்ரூம் இருக்குது. இந்த சைடு வந்து ரூம் ஸ்டார்ட் ஆகுது. பாத்ரூமுக்குள்ளே போய் பார்த்துருங்க. இந்த இருக்குது குளியலறை. அதே போன்று வாட்டர் க்ளோசட் இந்த வச்சுருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா வாட்டர் க்ளோசட் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் வச்சுருக்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் உள்ள ஒரு ரிசீவரும் இருக்குது. அதே போல் இந்த சைடு வந்து உங்களோட வாஷ் பேஷன் இருக்குது. ரூம் போய் பார்க்கலாம். இந்த சைடு வந்து ஒரு மிரர் வச்சுருக்குறாங்க. ஒரு பெரிய மிரர் ஒன்று இருக்குது இந்த சைடில். இப்போ வந்து ஒரு டிவி இருக்குது இங்கே. பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய விண்டோ திறந்தால் தான் வெளிச்சம் ஃபுல்லாக இருக்கும் ரூம் ஃபுல்லாக. அதுக்கு முதல் நான் லைட்டிங்கை காட்டிடுறேன். ரூமோட லைட்டிங் ஃபுல்லாகவே இந்த இருக்குது. ரைட், இதுதான் ஃபுல் லைட்டிங். ரூமோட ஃபுல் லைட்டிங் இது தான். தேவைன்னா நீங்கள் இந்த லைட்டையும் போடலாம். இது வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கொள்ளலாம் அந்த லைட்டிங்கை. இதுதான் ஃபுல் லைட்டிங்கு. டபுள் பெட்டு, கிங் சைஸ் பெட்டுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு வந்து 2 சேர் இருக்குது. நாங்கள் 2 பேர் வாரத்துக்கு புக் பண்ணியிருந்த காரணத்தினால 2 பேருக்குரிய சேர். ஒரு டேபிள் இருக்குது. அதே போல் இந்த சைடு ஒரு பெரிய டேபிள், அதில் ஒரு சேர் இருக்குது. அதுக்கு மேலே தான் டிவி இருக்குது. இப்போ நாங்கள் கர்ட்டின் எடுத்து ஃபுல்லாக பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இது ஹாலிடே வில்லா ஹோட்டலோட பேக் சைட் வியூ தான். ரியர் சைடில் உள்ள ரூம் தான் இது. மும்தாஸா அப்படிங்கிற ஒரு ஊர் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஊர். இதுவும் நான் இருக்கிற ஹோட்டலோட பில்டிங் தான். இந்த இருக்கிற சர்க்கிளில் இருக்கிற பில்டிங்கும் நம்ம ஹோட்டல் பில்டிங் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ரூம் உங்களுக்கு நல்ல கிளியராக வெளிச்சமாக இருக்கும். இந்த சைடில் வந்து ஒரு பெரிய கபோர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்லைடிங் டோரோட கொடுத்துருக்குறாங்க. இதில் வச்சுக்கொள்ளும். இதில் ஒரு சேஃப் வச்சுருக்குறாங்க. உங்களோட முக்கியமான இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து போட்டு சிஸ்டமில் ஒர்க் பண்ணி வச்சிடலும். கீழே ஒரு ஸ்லீப்பர் இருக்குது. அந்த ஏசி ரூமில் போடுவாங்க இல்லையா, குட்டி ஸ்லீப்பர், அதில் வச்சுருக்குறாங்க. அதே போல் இங்கே நான் என்னோடய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோன் ரிசீவரும் இருக்குது. நம்ம வேண்டுமென பேசிக்கொள்ள முடியும். அவங்க இதன் மூலமாக தான் நம்மளை கண்டெக்ட் பண்ணுவாங்க. கீழே ஒரு குர்ஆன் வச்சுருக்குறாங்க. மேலே தொழுகிறதுக்கு ஒரு முசல்லா வச்சுருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இங்கே அப்படி நினைக்கிறேன். எஸ், இங்கே ஒரு முசல்லா வச்சுருக்குறாங்க. அதே போல் அயன் பாக்ஸ், அயன் டேபிள் எல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே ஒரு டேபிள் இருந்துச்சுன்னா அதில் தான் என்னோடய பேக்ரவுண்டையுமே தூக்கி வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா வுட்னால் செய்யப்பட்ட ஒரு டேபிள் ஒன்று இருக்குது. இந்த டேபிள் வந்து ஆஃபீஸ் வேலையில் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. தேவையான இந்த லைட் டைம் போடையிலும் ஆஃபீஸ் வேலையில் செஞ்சு கொள்கிற மாதிரி லேப்டாப்ஸ் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே வந்து டீ செக்ஷன் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ஹீட்டர் இருக்குது. அதே போல் 2 கிளாஸ் 2 கப் எல்லாமே வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வந்து நாங்கள் கால் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க முடிய. அதே போல் இது வந்து வைஃபை ரவுட்டர். இதுதான் நம்ம ரூமுக்குரிய வைஃபை ரவுட்டர். இது ஆஃப் பண்ணால் வைஃபை ஆஃப் ஆகிடும். செப்பரேட்டாக ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனியாக ரவுட்டர் வச்சுருக்குறாங்க. இதிலேருந்து நீங்கள் லேன் கேபிள், எத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணி உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸையும் கனெக்ட் பண்ண முடியும் வைஃபைல.
அப்படி அந்த ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. அது போல் டிவி இந்த சைடில் இருக்குது. டிவியில் கூட நீங்கள் HDMI கேபிள் மூலமாக உங்கள் லேப்டாப்ஸை கனெக்ட் பண்ணிடலும். அதே போல் பென்ட்ரைவ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா பென்ட்ரைவ்லேயும் நீங்கள் என்டர்டைன்மெண்ட் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் நம்மளோட ரூம். பார்த்துக்குறேங்க. சாப்பாடு வந்திருக்கு. இப்போ லஞ்ச் டைம். நான் சாப்பாடு எடுத்து வச்சுருக்கிறேன். நான் இங்கே வரும்பொழுது இந்தியன் ஃபுட்ஸ் தான் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. சில இந்தியன் ஃபுட்ஸ் வந்து என்னால் சாப்பிட முடியலை. அந்த காரணத்தினால நான் எனக்கு அரபிக் ஃபுட்ஸுக்கு மாற்றுங்கன்னு சொல்லி இப்போ அரபிக் ஸ்டைலில் சமைக்கப்படுற உணவுகள் தான் எனக்கு கொடுக்கப்பட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வேளை சாப்பாட்டுக்கும் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஜூஸ் பாக்ஸ் வரும், ஏதாவது ஒரு பழம் வரும், ஆப்பிள் அல்லது ஆரஞ்சு அல்லது பனானா, ஒரு ஸ்பூன் செட் கொடுக்குறாங்க. அதே போல் ஒரு சலாட், ஒரு சால்ட் அண்ட் பெப்பர் பேக்கெட் கொடுக்குறாங்க, சின்ன பேக்கெட் தேவையான யூஸ் பண்ணிக்கொள்கிற மாதிரி. அது தவிர ஒரு ஒரு வெஜிடபிள் சலாட், க்ரீன் பீஸ், அடுத்தது ப்ரோக்கோலி, கடலைகள் எல்லாம் போட்ட மாதிரி, டொமேட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. ஒலிவ் இருக்குது. இம்பார்ட்டன்ட் வந்து இதில் ஒலிவ், பிளாக் ஒலிவும் மற்ற ஒயிட் ஒலிவும் இருக்குது. 2 ஒலிவும் போட்டிருக்குறாங்க. அப்படி சலாட் இருக்குது இதில். மற்றது ஒரு டிசர்ட் இருக்குது. ஏதாவது ஒரு டிசர்ட் சாப்பிடலாம். சாப்பிட்டு முடிஞ்சு சாப்பிட்றதுக்கு ஒரு ஸ்வீட் வச்சுருக்குறாங்க. பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்டைலில் ஆக்கப்பட்ட சோறும் அவங்களோட ஸ்டைலில் உள்ள ஒரு கறியும், இது அந்த நட்ஸை யூஸ் பண்ணி ஆக்குற கறின்னு நினைக்கிறேன். அந்த கறியும் அருக்குலா கிங்ஃபிஷ் வந்துருக்கு. கிங்ஃபிஷ்ஷை வந்து அவிச்சிட்டு லேசான ரோஸ்ட்டில் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் வச்சுருக்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா அரபிக் ஸ்டைல் உணவாக இருந்தாலும் சரி, இந்தியன் ஸ்டைல் உணவாக இருந்தாலும் சரி, நம்மள சில பேர் வந்து ஸ்பைசி ஜாஸ்தி சாப்பிட்றவங்க இருப்பாங்க. ஸ்பெஷலாக அரபிக் ஸ்டைல் உணவில் வந்து ஸ்பைஸ் இருக்கவே இருக்காது. சில்லி, க்ரீன் சில்லி வேறு சலாத்தில் போட்டு தருவாங்க சில நேரம். அப்படி தந்து அதை கடிச்சிட்டு சாப்பிட முடியும். அப்படி இல்லைன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் வரும்பொழுதே குவாரண்டைனுக்கு வர நீங்கள் வரும்பொழுதே ஒரு மாசி, நம்ம ஸ்டைலில் மோல்டிவ் சம்பல் இருக்குது தானே, மாசி சம்பல் கொண்டு வந்துடுங்க. இது வந்து எனக்கு என்னோடய நண்பர் சாலிம் கொண்டு போக சொல்லி அந்த மாசி சம்பளம்லாம் கொண்டு வந்து இப்போ சாப்பிட்டுட்ருக்கேன்னு. பார்த்தீங்கன்னா நல்ல சுவையாகவும் இருக்கும், உரப்பாகவும் இருக்கும். ஸோ நமக்கு லேசாக இருக்கும். உரப்பு இல்லாமல் தின்ன கஷ்டமானவங்க இந்த மாதிரி உரப்பை யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அரபிக் ஸ்டைல் சோறுக்கும் நம்மளோட மாசி சம்பல் வந்து நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணவங்களுக்கு தெரியும். சொல்லும் பொழுதே வாயெல்லாம் ஊறுகிறது. குவாரண்டைனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கள், பலதாகக்கூடிய எந்த உணவுகளையும் கொண்டு வந்துடாதீங்க. நீங்கள் இங்கே யாருக்காவது கொடுக்குறதுக்கு கொண்டு வரதாக இருந்தாலும் பலதாகக்கூடிய உணவுகளை பெக் பண்ண வேண்டாம்னு சொல்லிவிடுங்க. நீங்கள் 10 நாள் இங்கே இருக்கும் பொழுதே உணவெல்லாம் பலதாகிடும். அதனால் சும்மா வேஸ்ட் ஆகக்கூடாது தானே. ஸ்பைசி முறுக்குகள், உணவுகள் ஒரு 10 நாட்களுக்கு மேலே தாக்குப்பிடிக்கக்கூடிய உணவுகளாக இருந்தால் மாத்திரம் எடுத்துகிட்டு வாங்க. அல்லது 2-3 டேஸில் நீங்கள் சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி கொஞ்சமாக கொண்டுட்டு வாங்க. நம்ம நாட்டில் நம்ம ஒலிவு சாப்பிட்றது குறைவு. ஒலிவு வந்து ஹெல்த்துக்கு நல்லது. எனக்கு ஒலிவு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மெக்டொனால்ட்ஸில் ஒரு பர்கர் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கூட இங்கே கத்தாரில் பர்கருக்குள்ளேயும் ஒலிவு வச்சுருப்பாங்க. ஒலிவு காய்கள், ஒலிவுன்னா ஜெய்த்தூன் தெரியும் தானே, ஒலிவுன்னா ஜெய்த்தூன். ஒலிவு காய்களை வந்து வெட்டி நறுக்கி வச்சுருப்பாங்க. அதே போல் தான் இதுலேயும் போட்டிருக்குறாங்க.